மகர ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நவகிரகங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க இப்போ கொடுத்துட்ருக்கு. இது நாள் வரைக்கும் ஏதோ நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டம், தேவையில்லாத வீண் விரயம், உடல் பாதிப்பு எல்லாம் நடந்துருச்சு. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடினமான பாதைகள் தான், இல்லைன்னு சொல்லலை. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. அத்தனைக்கும் அனுபவங்களாக உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் 10 பேருக்கு கூட அட்வைஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்ககிட்ட அனுபவம் இருக்கும். ஏன்னா கடந்து வந்த பாதை அப்படி, அனுபவித்த வழிகள் அப்படி. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாதுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணுன்ற காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க தான். ஆனால் நீங்கள் நல்ல மனசு உடையவர்கள், எல்லோருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் எல்லா நல்லதும் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டுறது அதுதான் காரணம். யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, யார் தேவை யார் தேவையில்லைன்னு இன்னைய வரைக்கும் உங்களால் கணிக்க முடியாத இடத்துல தான் இருப்பீங்க. எல்லாருமே நல்லவங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியே நினச்சிக்குவீங்க. நம்மளை மாதிரி தானே மற்றவங்களுன்ற எண்ணத்தில் இன்னைய வரைக்கும் நீங்கள் அப்படி தான் பழகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க எல்லாருமே நீங்கள் எப்போ கீழே விழுவீங்க, இது வரைக்கும் விழுந்தது பத்தாதுன்னு இன்னும் எங்கே விழுந்து இன்னும் சுத்தமாக எந்திரிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. நல்ல இடத்துல உங்களை வச்சு பார்க்க யாருக்கும் மனசு இல்லைங்க உங்கள் கூட இருக்கவங்களுக்கு. இல்லைனா இது நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு யாராவது ஒரு உதவின்னு ஒன்று கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை விட்டு விலகி ஓடி இருப்பாங்க. உதவின்னு நீங்கள் கேட்டாலே உங்களை விட்டு விலகிடுவாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுடன் வந்து சேரும் பொழுது நீங்கள் சேர்த்துக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் முற்ற துணையாக தான் இருக்கார். நிறைய இடத்துல உங்ககிட்ட இருந்து பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாலும் இப்போ அவர் உங்களுக்கு துணையாக தாங்க இருக்கார். நல்ல இடத்துக்கு வந்திருக்கார். நல்ல மாறுதல்களை உங்களுக்கு கொடுக்குறார். சனி பகவான் உங்கள் தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாருங்க. இது நாள் வரைக்கும் ஏதோ பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மனசுக்குள்ளேயும் தைரியம், உடல் ரீதியாகவும் தைரியம், இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு. ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது. சிறப்பாக இருப்பீங்க. செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். வேலையே இல்லைங்க அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நல்ல மாற்றத்திற்கான அறிகுறியில் தாங்க இருக்கார். எல்லாமே எளிமையாக கிடைக்க வைப்பார். இது நாள் வரைக்கும் எதற்காகலாம் போராடினீங்களோ அதெல்லாம் எளிமையாக கிடைக்கும். எத்தனையோ வேலை செஞ்சுருப்பீங்க, பாதியில் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை வெற்றி இல்லாமல் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. கஷ்டமாக இருக்கும். அந்த டைம்லாம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆட்கள் இல்லாமல் அவதிப்பட்டிருப்பீங்க. கண்ணீரை துடைக்க ஒரு கை இல்லையே நமக்குன்ட்டு. ஆனால் அப்பையும் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தோடு தானே இருந்தீங்க. அந்த தைரியம் கடைசி வரைக்கும் இருக்குங்க. ஏன்னால் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களுக்கு பலமானதாக தான் இருப்பார். தைரியத்தை கொடுத்துருப்பார், வைராகியத்தை கொடுத்துருப்பார். இல்லைனா இந்த நேரத்துக்கு உங்களால் எந்திரிக்க முடியாது. இப்போ நீங்கள் துணிச்சலாக எந்திரிச்சு நிற்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சூரியன் நல்ல பக்கபலமாக இருக்கார். எல்லாமே சரியான அமைப்பில் தாங்க இருக்குது. பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். கௌரவமாக இருக்கணும், கடனெல்லாம் அடைக்கணும்னு எவ்வளோ போராடுறீங்க. கண்டிப்பாக கடன் அடைப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க. எத்தனை பேர் எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பீங்க. இதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல தான் இறைவன் உங்களை வச்சிருக்கார். கவலைப்படாதீங்க, காலம் மாறிடுச்சு, எல்லாம் சரியாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். நல்ல அமைப்பில் தான் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதம், பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஏதோ தவறுதலாக நடந்துடுச்சு, பரவாயில்லன்னு ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவம் வரும். விட்டு கொடுப்பீங்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசுவீங்க. நிறைய விஷயங்களை தெளிவாக புரிதல் ஏற்படும். வெற்றிக்கான பாதையை 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். எப்போ குடும்பத்துக்கிட்ட பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமோ அப்போ தோல்வி கிடைக்காதுங்க. நிச்சயமாக வெற்றி தாங்க கிடைக்கும். நிறைய பேருக்கு அது தெரியல. குடும்பத்துக்கிட்ட பேசினா ஏதோ கௌரவ குறைச்சலான்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பேசாமல் போயிடுறாங்க.
உண்மையிலே பேசக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், தாய், தந்தை, தகப்பன், மாமனார், மச்சான் எல்லார்கிட்டையும் பேசலாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. முடிந்தவரை தாய், தகப்பன் உங்களுக்கு எந்த விதத்துலையும் கெடுதலே நினைக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு சரியான வழிவகை சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு பயமுறுத்தல் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சேன்னா இப்படி ஆயிடும் அப்படின்னு ஒரு பயம் வர வைப்பாங்க. அப்போ நீங்கள் பயந்தீங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டீங்க. அப்போ அது தப்பிச்சுக்கலாம். சில இடங்களில் நாம் தைரியமாக செயல்படும் சில விஷயங்கள் தவறான போகிறதுனால தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ குரு பகவான் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயா இருக்கட்டும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டும், எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்குது. நிறைய மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் வேலை, எனக்கு வேலை இல்லைன்றவங்களுக்கு வேலைலாம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். மந்தமாக இருந்துச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, சும்மா தாங்க உட்காந்துருக்கன்னு வாங்க, உடனடியாக உங்களுக்கான மாறுதலை இறைவன் கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அத்தனையும் நடக்க வைப்பாருங்க. இதுதான் இறை நம்பிக்கை. வியாழக்கிழமையில் கடலை மாலை மட்டும் கூத்திட்டு போயிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போடுங்க, இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு போடுங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. தொழிலெலாம் உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். தொழில் இல்லாதவங்க இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். மன தைரியத்தோடு செஞ்சு தான் ஆகணும். ஏற்கனவே பிரச்சனை, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ எப்படி உங்களுக்கு இறைவன் அருள் கிடைக்கும்? அதனால் இதெல்லாம் சும்மா செஞ்சு தான் பாருங்களேன். ஒரு நம்பிக்கையோட பரிகாரமாக கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இப்போ தெளிவை ஏற்படுத்துவார். இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லுவார். யார் கூட பழகலாம், யார் கூட பழகக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவை கொடுத்துருவார். இதெல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார். இதிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியான அமைப்புக்கு இப்போ தான் வந்திருக்கிறீங்க. எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லை, இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி எடுக்கிறேன், இப்போ வண்டி புதுசாக வாங்க போகிறேன்றவங்க கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. புதிய வண்டியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ வேறு ஒருத்தங்கிட்ட இருந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னும் பொழுது கரெக்டாக பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா, அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து வாங்க. இதையெல்லாம் சரியாக பண்ணிக்கணும். அதே போல் இரத்த பந்த உறவுகள், ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வாக்குவாதம் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கோம். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இப்பயும் மறுபடியும் வர பார்ப்பாங்க. சரியான முறையான அமைப்பாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருங்க. காலதாமதத்தை மட்டும் ஏற்படுத்துங்க. உடனடியாக எந்த முடிவுக்கும் வராதிங்க. கொஞ்சம் காலம் போகட்டும்னு சொல்லும் பொழுது சரியான அமைப்பு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாகிடும். அது வரைக்கும் நீங்கள் அந்த காலத்தை மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எதுக்கும் முடிவு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறார். திடீர் பொருளாதார வரவெல்லாம் இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்கீங்க. இருந்தாலும் வரக்கூடிய பணம் செலவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சுபவிரை செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம்தான். ஆனால் இது அதையும் கொடுக்கல, வேறு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு கொடுக்குற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே போல் செலவு செய்யும் பொழுது கணக்கு எழுதி வச்சு பாருங்கள். ஏன்னா வீணாக விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை எப்பையும் விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லாத காலகட்டம். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, கடன் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விரயங்களை ஏற்படுத்திக்காமல் இருந்தால் தப்பிச்சுக்கலாம். சீக்கிரமாக வெற்றிக்கான பாதையை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா இதை நம்ம சரி பண்ணுறதுக்கே பல நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்மளோட வாழ்க்கையை வாழறதுன்னு ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு யோசனை வரும். மன உளைச்சலாகவும் கவலைலாம் வந்துடும். அதனால் அதெல்லாம் தவிர்த்துடுங்க. சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க. சந்திரன் சரியான அமைப்பில் இல்லை. சில சமயம் உங்களுக்கு தேவையில்லாத வீண் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறார். சந்தேகப்படுவீங்க. நீங்கள் மற்றவங்கள சந்தேகப்படுவீங்க, மற்றவங்க உங்களை சந்தேகப்படுவாங்க. அதன் மாதிரியான சூழ்நிலைலாம் வருது. பார்த்துக்கோங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் சந்தேகப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் எப்படியும் வராது. ஏற்கனவே வந்த பிரச்சனைலாம் வந்துருச்சு. அன்றைக்கே ஒன்றும் பண்ணல, பேசாமல் தானே இருந்தீங்க. இப்போ ஏன் சந்தேகப்படணும்? தேவை கிடையாது. யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இருந்துக்கோங்க, அவ்வளோதான். பயம் இருக்கக்கூடாது. சந்தேகப்படுறது, பயப்படுறது, ரொம்ப நடுங்கிறது, எல்லாரையும் பார்த்தா அலட்சியமாக ஒரு மாதிரி நினைக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் தெளிவாக இருந்துக்கோங்க. எதுக்கும் பயப்படக்கூடாது. கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு உறுதியில் இருங்க. இதையெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு
வந்து பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பெரிய பிரச்சனையை நீங்கள் ஆக்கிக்காமல் இருங்க. அதே போல் தேவையில்லாததையெல்லாம் மனசு ஆசைப்பட வைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தாங்க ஆசைப்படணும். தேவையில்லாதெல்லாம் ஆசைப்படும் பொழுது அது வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் தகுதிக்கு மீறினதோ இல்லை உங்கள் தகுதி இல்லாததோ அதையெல்லாம் ஆசைப்பட வைக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் இருக்கிறாரு. நிதானமாக இருங்க. பொருள் விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க, பேரை கெடுத்துக்காதீங்க. காலகட்டம் அப்படி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இல்லையா, ரொம்ப நல்ல இடத்துலேருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறார். தொட்டது துலங்கும் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி தான், கவலையே பட தேவையில்லை. சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி நிறைய முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க. அரசாங்க வேலையெல்லாம் வேணும்னா இப்போ நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முயற்சி எடுங்க, முடிவை தெளிவாக எடுங்க. அதே போல் அதில் உறுதியாகவும் இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கான வேலை நிச்சயமாக உறுதியாக உண்டாகுதுங்க. ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாங்க. ராகுவால் பொருள் வரதை செய்யுது, ஆனால் அதே அளவு செலவாகவும் செய்யுது. சில சமயங்கள் தடைப்படவும் செய்யும். இதை மாதிரியான 2ஆம் கட்ட நிலைமையில் உங்களை விடுது. அதனால் மனசுக்குள்ளே ஒரு திக்குன்னு இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. மற்ற கிரகம் நல்லா இருக்குது, அதனால் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்பொழுது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் உங்களுக்கு உறவினர்களால் பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கு வழிவகை செய்துங்க. நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதாகவும் செய்யாத செயலை செய்ததாகவும் ஏற்பட்டு பயங்கர பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறாரு. ஏற்கனவே அப்படி தாங்க போயிட்டுருக்குன்னா அது இன்னும் மேலும் மேலும் வளர்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. பேச வேண்டியதை பேசுங்க. சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை, தலைவலியை கொடுத்துரும். டென்ஷனாகவே இருக்கும், மன சங்கடமாகவே இருக்கும். அதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை சரியான அமைப்பில் நம்ம கொண்டுட்டு போயிடலாம். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக தாங்க இருக்கிறார். விநாயகர் வழிபாடு சிறப்புங்க. விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. கூடிய விரைவில் எல்லா மாறுதலும் ஏற்பட்டுருங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியானதாக இருக்குது. இதை அனுபவிக்கிறதுக்கு சரியான அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்க இறைவன் துணை செய்வாருங்க.